மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ்க்கு வணக்கம். இப்போ நம்ம இளமையை மெயின்டைன் பண்ணுறது என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி, அதில் உணவுலி என்ன ரொம்ப முக்கியமான கருத்தை அதை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 80 வயசு மேலே இருக்கிறவங்க, அவங்களுக்கு ஹேர்லாம் நிறைய நீளமாக இருக்குது. அண்ட் ஃபேஸ்லேயும் இன்னும் ஜாஸ்தி ரிங்கிள்ஸ்லாம் கிடையாது. பல்லும் சூப்பராக இருக்குது. அண்ட் மென்டல் ஆக்டிவிட்டி ரொம்ப நல்லா இருக்குது. நல்லா நடந்து போகிறாங்க எங்கே போனாலும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறது தான் வாழ்க்கை. இவங்க என்ன செஞ்சாங்க? இவங்க பேசிக்காக உணவை வீட்டில் சமைச்சு சாப்பிட்டாங்க. நம்ம எந்த உணவும் வீட்டில் சமைச்சு சாப்பிட்டா ஹெல்த்தி. முன்ன காலத்தில் ஃபுட் சர்வேல கேட்போம், நீங்கள் வீட்டில் சாப்பிட்றீங்களா வெளியில் சாப்பிட்றீங்களா? இந்த கொஸ்டினை நாங்கள் மாற்றிட்டோம். ஏன்னா நீங்கள் வீட்டில் வெளியிலேருந்து வாங்கி சாப்பிட்டா இது வெளியிலேருந்து சாப்பிட்ட உணவு. ஆனால் வீட்டில் சமைச்சு சாப்பிட்டா அதை பற்றி தான் நம்ம சொல்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா சிம்பிளாக ஒரு இட்லி எடுங்க. இட்லி மாவு வீட்டில் பண்ணி நம்ம இட்லி செஞ்சு சாப்பிட்டா ஒரு இட்லி 30 கேலரி 40 கேலரி, அதுக்கு மேலே கிடையாது. வெளியில் சாப்பிட்டா அந்த இட்லி இதுக்கு டபுள் இல்லை ட்ரிபிள் கேலரிஸ். ஏன்னா சைஸும் வித்தியாசம், செய்யும் முறையிலையும் வித்தியாசம், அது கூட சாப்பிட்ற உணவும் வித்தியாசம். அண்ட் இட்லி மாத்திரம் சாப்பிட்டு வந்துடுவீங்களா? இட்லி, பொங்கல், ஒரு வடை இந்த மாதிரி சாப்பிட்ருவீங்க. ஸோ இதனால இது டோட்டலாக மாறிடுது. இதே வீட்டிலன்னா இட்லி தான், அதுக்கு ஒரு சாம்பார், ஒரு சட்னி மேக்சிமம் இதுதான் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி சாப்பிட்டோம்னா ஹெல்த்தியாக இருக்கலாம். எந்த அளவு நம்ம வீடை விட்டு வெளியிலேருந்து உணவு சாப்பிட ஆரம்பித்தோமோ நம்ம ஹெல்த் மாறிடுச்சு. அதனால ஸ்கின்னும் மாறிடுச்சு, அதனால எல்லாமே மாறிடுச்சு. இது சொன்னால் நிறைய பேருக்கு பிடிக்காது. இவங்க வெளியில சாப்பிடாத முடியாது, உங்க காலகட்டத்துல நடந்தது இப்ப நடக்கல, இதே மாதிரி சொல்றாங்க. நிறைய வைரலா போற வீடியோஸ் எல்லாம் அவங்களுக்கு பிடிக்கல, அதான் மெயின் இஷ்யூ. பட் நீங்க பாத்தீங்கன்னா அதுதான் உங்களுக்கு ஹெல்த். நம்ம கடைசி வரலும் வீட்டுல நடமாடிட்டு நம்ம வேலையை நம்ம பார்த்துட்டு இருக்கணும்னா இதுதான் இளமை. இளமைங்கிறது 50 வயசுல 30 வயசு மாதிரி இருக்குதுன்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்க அப்படிதான் இருப்பாங்க. ஏன்னா ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சிடுவாங்க, இவங்க எக்ஸசைஸ் டெஃபினட்டாக பண்ணுவாங்க, அண்ட் உணவுலையும் கரெக்டாக சாப்பிடுவாங்க. ஸோ என்ன உணவு கரெக்டாக சாப்பிடணும்? காய் நிறைய எடுத்துக்கணும். இப்போ 4 பேர் இருக்கிற குடும்பத்தில் எவ்வளோ காய் வாங்குறீங்க அப்படின்னா 200 கிராம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒருத்தருக்கு எவ்வளோ வருது? 50 கிராம். இதே பீன்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க. ஒரு பீன்ஸை 2 சைடும் கட் பண்ணிட்டு தான் நம்ம காய் பண்ணுறோம். அப்போ என்ன ஆகுது? பாதி போயிடுது. இதில் நடுவில் இருக்கிறத மாத்திரம்தான் சாப்பிட்றோம். ஸோ 200 கிராம்ல 25லேருந்து 30 கிராம் போயிடும். அப்போ அவ்வளோதான் சாப்பிட்றோம். ஒத்தருக்கே அந்த அளவு தேவைங்க. ஏன்னா நாங்கள் சொல்றது, நீங்கள் 1 கப் ரைஸ் எடுத்தீங்கன்னா 2 கப் காய் சாப்பிடும். ஸோ ஃபுல்லாக பீன்ஸ் சாப்பிட முடியாட்டா ஒரு வெள்ளரிக்காய், தக்காளியை வெட்டி சாலட் மாதிரி கூட சாப்பிடலாம். ஸோ இந்த மாதிரி மோர் வெஜிடபிள்ஸ் ரொம்ப முக்கியம். லெஸ் ஆயில் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி யார் நான்வெஜ் சாப்பிட்றாங்களோ எக், ஃபிஷ், சிக்கன் இது முக்கியம். அண்ட் உணவை பொறுத்து வரலும் ஃப்ரைட் ஐட்டம்ஸை குறைக்கணும். இப்போ நிறைய வீட்டில் சொல்கிறாங்க, தினமே ஃப்ரைட் அப்பளம் இல்லை வடம் இல்லை சிப்ஸ் இல்லாத சாப்பிட மாட்டோம். இதெல்லாம் உங்கள் ஹெல்த்தை எஃபெக்ட் ஆகுது, உங்கள் ஸ்கின்னை எஃபெக்ட் ஆகுது, பிம்பிள்ஸ் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது, ஸ்கார்ஸ் வரும். இதனால மென்டல் ஹெல்த்தும் டிஃப்ரெண்ட் ஆகுது. ஸோ அதனால நம்ம ஜாகிரதையாக இருக்கணும், உணவை கரெக்டாக எடுக்கணும். இப்போ ஒரு உணவு எடுத்தா இளமை வந்துடும் அப்படின்னு சொல்றது கரெக்டே கிடையாது. நம்ம எல்லா உணவுமே கரெக்டாக எடுக்கணும். இதை எண்ணெய் கம்மியாக சமைக்கணும். இப்போ சரி, சின்ன வயசுலேருந்து பெரியவங்க வரலும் இது சேமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்ட் தான். 1 வயசு குழந்தையிலேருந்து நம்ம வீட்டில் இருக்கிற எல்லா உணவுமே அவங்களுக்கு கொடுக்குறோம். அதே மாதிரி வயசானவங்களும் அதே வீட்டில் இருந்தால் அதே உணவு தான் கொடுக்குறோம். ஸோ எல்லாருக்குமே அதே ரூல் தான். பட் வெளியிலேருந்து சாப்பிட்ற உணவை குறைச்சிக்கோங்க, ஃப்ரைட் ஐட்டம்ஸை குறைச்சிக்கோங்க. அடுத்தது என்ன குறைக்கணும்? ஜங்க் ஃபுட், பிட்ஸா, பர்கர், ஃப்ரெஞ்ச் ஃப்ரை, பேக்கரி ஐட்டம், பிஸ்கெட், பன்னு, கேக்கு, இதெல்லாம் எந்த அளவு நம்ம குறைக்கிறோமோ அந்த அளவு நல்லது. கேக்கு கூட வீட்லேயே செஞ்சு மிதமாக சர்க்கரை போட்டு ஹெல்த்தி வெண்ணெய் போட்டு செஞ்சிங்கன்னா உங்களுக்கு இருதய நோய் வராது. இதே நம்ம வெளியிலேருந்து சாப்பிட்டா அவங்களால வெண்ணெய் அஃபோர்ட் பண்ண முடியுமா? அவங்க கொடுக்குற விலைக்கு வெண்ணெய் அதில் போட முடியுமா? இதெல்லாம் பெரிய கேள்விக்குறி. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம சாப்பிடணும். இதுதான் போடுறாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. பட் டெஃபினட்டாக வீடுன்னா டோட்டல் கண்ட்ரோல்.
இப்போ வந்து வீட்டில் ஒரு ஆத்தென்டிக் ரெசிபி எடுத்துக்கோங்க. அவியலாக இருக்கட்டும், இல்லை ரசமாக இருக்கட்டும். ரசமே ஒரு 15 வித ரசம் இருக்கு. வேப்பம்பூ ரசம், மிளகு ரசம், பருப்பு ரசம், இந்த மாதிரி பல விதமான ரசம் இருக்கு. இதுவே நம்ம ஹெல்த்துக்கு நல்லது. ஏன்னா ஒரே ரசம் டெய்லி பண்ண மாட்டாங்க. இது ஏன்? டைஜஷனுக்கு ஹெல்ப் ஆகும். எண்ணெய் தேய்ச்சி குளிச்சு வந்தா அன்னைக்கு மிளகு ரசம் கொடுப்பாங்க. ஏன்னா இது டைஜஷனை கிக் ஸ்டார்ட் பண்ணும். இந்த மாதிரி பல ஐட்டம் அவங்க வந்து செட் பண்ணி வச்சிருந்தாங்க. இப்போ என்ன பண்றோம்? வெளி உணவு தான் வேணும், எங்களுக்கு பிரியாணி தான் வேணும், இந்த மாதிரி சொல்லி சாப்பிட்றாங்க. இங்க ஹெல்த்தியா இருந்தா காட் குட், இல்லைன்னா அவங்க ஹெல்த் போறதுக்கு மூல காரணம் வெளியில சாப்பிட்ற உணவு தான். இது எல்லாருக்குமே தெரியும். ஒரு சின்ன குழந்தை கூட தான் சாப்பிட்ற உணவு ரைட்டா தப்பான்னு தாராளமா தெரியும். நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்கோம் இந்த ஏரியால. ஒரு சின்ன ஸ்கூலுக்கு போன போது கூட அந்த குழந்தைங்கள் லஞ்ச் டைம்ல டப்பாவை மூடிக்குது. ஏன் முடிக்கிறீங்கன்னு கேட்டா, நாங்க சாப்பிட்ற உணவு நீங்க பார்க்க வரீங்கன்னு தெரியுது, இல்லைன்னா அங்க சாப்பிடக்கூடாதுன்னு தெரியுது, இதே சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிற காலகட்டத்துல பெரியவங்களுக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். அந்த மாதிரி உணவை எது நிறைய சாப்பிடக்கூடாதோ அதை குறைச்சிக்கணும், எது நிறைய சாப்பிடலாமோ அதை ஜாஸ்தி பண்ணிக்கணும். ஸோ எதை ஜாஸ்தி பண்ணும்? காய், ஃப்ரெஷ் பழம், ஜூஸ் இல்லை, ஃப்ரெஷ்ஷாக பழத்தை கட் பண்ணி ஒன்றுமே போடாத அப்படியே சாப்பிடுது. பழமே ஸ்வீட்டாக தான் இருக்கு. அதை தவிர வந்து எண்ணெயை குறைக்கணும், புரத சத்து உள்ள உணவு சாப்பிடணும். இதெல்லாம் முக்கியமான கருத்து. எண்ணெய் குறைக்கணும். ஜங்க் ஃபுட், பேக்கரி ஐட்டம்ஸ், நிறைய சக்கரை போட்ட உணவு எது வேணா இருக்கட்டும், இது எல்லாமே குறைச்சாதான். ஏன்னா முன்னாடி ஃபெஸ்டிவலுக்கு தான் ஸ்வீட் பண்ணாங்க. இப்போ ஸ்வீட் ரோட்ல வைக்குதுன்னு 1/4 கிலோ வாங்கிட்டு வந்து ஒரு சீரியல் பார்க்கறதுக்குள்ள முடிச்சிடுறாங்க. அவங்களுக்கு தெரிய கூட இல்லை, அந்த அளவு சாப்பிட்றாங்க. அதனால ஜாகிரதையா இருங்க. ஹெல்த் ஒண்டி தான் மார்க்கெட்ல வாங்க முடியாது, மற்ற எல்லா விஷயமும் வாங்கலாம். நீங்க வந்து ஆன்லைனும் வாங்கலாம், ஆஃப்லைனும் வாங்கலாம். ஆனால் ஹெல்த் மாத்திரம் வாங்கவே முடியாது. அதை பாதுகாத்து ஹெல்த்தியா இருங்க. ஹெல்த்து தான் உங்களுக்கு வெல்த்து யூத்துக்கு. எந்த அளவு நீங்க ஹெல்த்தியா சாப்பிடுவீங்களோ ஹெல்த்தியா உங்க பாடியும் இருக்கும், உங்க ஸ்கின்னும் இருக்கும், நீங்க பார்க்கறதுக்கும் ரொம்ப ஹெல்த்தியா இருப்பீங்க.